எம்சிஎஸ்ஸு செலக்ட் பண்ணுதோம். ஒர்க் பீஸை டபுள் கிளிக் பண்ணுதோம். ஸ்பெசிஃபிக் பார்ட் வருது, கிளிக் பண்ணுதோம். இதை கிளிக் ஆகிட்டு உடனே அப்படியே ஓகே கொடுக்கும். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது. செகண்ட் லைன் பவுண்ட்ரி பிளாக் போகிறோம். இதில் ஒரு 5 mm ஸ்டாக் வைக்கும். 5 mm கட் எடுக்கிற மாதிரி 5.0 எண்டர். ஓகே, அடுத்தது க்ளோஸ் பண்ணுதோம். இப்போ என்னது பண்ணதும் கிரியேட் ஆப்ரேஷன் போகிறோம். என்ன பிளானர் மில் போகிறோம். என்சியில் போயிட்டு என்சி ப்ரோக்ராமு இது ஒர்க் பீஸ், அது அப்படியே ஒர்க் பீஸ் வச்சுருக்கேன் நான், அதனால் பிரச்சனை இல்லை. என்ன கட்டு கொடுக்க போகிறோம்? ஃபினிஷ் மில் கொடுக்க போகிறோம். அது ஃபினிஷ் ஒர்க் பீஸ் இதை கொடுக்கும். இதை வந்து ஃபினிஷ் தான் கட்டு கொடுப்போம். இது ஃபினிஷ் ஓகே கொடுக்கும். கொடுத்தாச்சா? அதுக்கு பிறகு அது ஜாமெட்ரி மில் வந்துடும். ஜாமெட்ரியில் போயிட்டு எட்ஜ் கொடுக்கும். இப்போ என்ன செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்த மெஷினிங் பண்ண போகிறோம். இந்த இடத்த மெஷினிங் பண்ணுறதுக்கு தனியான இப்போ என்ன மெஷின், இது அவுட்டர் லைன் என்னென்னு கேட்கும். இந்த அவுட்டர் லைன் நமக்கே தெரியுது. இந்த லைனை நம்ம என்ன டைமென்ஷன் இருக்குது, இந்த டைமென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தாலே தெரியும். இது ஒர்க் பீஸு கொடுத்துருதோம். அடுத்து ஸ்பெசிஃபிக் பார்ட் பவுண்ட்ரி இதில் போயிட்டு இதை கொடுத்துட்டாலே என்ன இது கொடுக்கும்? எட்ஜு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் எட்ஜ் கேவ் எட்ஜ் கொடுத்துட்டோம்னா எட்ஜு கொடுத்தாச்சா? இந்த எட்ஜு கொடுத்துட்டு இங்கே போய் இந்த கார்னரை மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த கார்னர் இப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா அழகாக முடிஞ்சு. இந்த கார்னர் செலக்ட் பண்ணோம்னா இந்த ஏரியா கிடச்ச உடனே